Hello everyone, welcome to Abhijit Inspire சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறது. மாணவர்களே, இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மளோட பேரண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க, ஃபோன் பார்த்து வீணாக போயிட்டுருக்க, ஃபோனை நோண்டாத, உன்னோட படிப்பு ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மளுக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மொபைல் உங்களுடைய எதிரி இல்லை. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். இப்போ நம்ம மொபைலில் ரீல்ஸு, கேம்ஸு ஸ்க்ரோலிங் பண்ணி பார்த்துட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதே மொபைலை வச்சு உங்களுடைய நேரங்களை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தணும், அது சரியான முறையில் பயன்படுத்தினா உங்கள் லைஃபுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போ நம்ம மொபைலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரீல்ஸ் பார்த்துட்ருக்கோம், இல்லை கேம்ஸ் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னா அது நம்ம நேரத்தை வீணடிக்கும். அதே மொபைலை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட லைஃப்பில் உங்களோட நேரத்தை சூப்பராக சேவ் பண்ணிக்கலாம். நம்பர் 1, உங்களோட யூடியூப்பில் நம்ம நிறைய ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய கான்செப்டை என்ன உங்களுக்கு புரியாமல் இருக்கோ, எது தெரியாமல் இருக்கோ அதை அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு டிஃபிகல்ட்டான டாபிக்ஸ் எதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டான டாபிக்ஸு நிறைய பேர் உங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த டிஃபிகல்ட் டாப்பிக்கை ஷார்ட் நோட்ஸ் சர்ச் பண்ணி உங்களோட அந்த புரியாத அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம படிச்சிட்டோம், நம்ம எந்த டாபிக் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை நம்ம படிச்சிட்டோம். அதே டாப்பிக்கை ஆன்லைனில் டெஸ்ட்டு அண்ட் குவிஸஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் படித்ததை அப்ளை பண்ணும்போது அது மறக்கவே மறக்காது. அது ஸ்ட்ராங்காக நம்ம மைண்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். தென் உங்களுக்கு டிக்ஷனரி வேர்ட்ஸ் டெய்லி ஒரு 5 நியூ வேர்ட்ஸ் படிக்கலாம். டிக்ஷனரி ஆப்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த நியூ வேர்ட்ஸ் 5 ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடி டைமரை செட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஸ்டடி டைமர் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட எஜுகேஷனுக்கு டைமர் இவ்வளோ டைமிங்கில் நான் இதை படித்து முடிக்கணும் அப்படின்றத மோட்டிவேட் பண்ணும். அதை ஸ்டடி டைமர் வச்சுக்கோங்க.